திரு கார்த்திகை தீப திருவிழா 2024 முன்னிட்டு உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் தடுப்பூசி முகாம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் திருமண மகாலில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பாக திரு கார்த்திகை தீப திருவிழா 2024 முன்னிட்டு உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உணவு வணிகர்களுக்கு தெரிவித்ததாவது, உணவே மருந்து, உணவுதான் மருந்து. எனவே இந்த உணவினை சிறப்பாக வழங்க வேண்டும். சிறப்பான உணவினை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் உணவு சாப்பிடுபவர்கள் நினைவில் இருக்கும் அளவிற்கு உணவினை வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டலிலும் வாடிக்கையாளர்களும் சிறப்பான உணவினை குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள். உணவினை தயார் செய்வதற்கு ஆரோக்கியமான தரமான பொருட்களை பயன்படுத்தவும், சமையல் செய்கின்ற இடத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்கவும் அறிவுறுத்துகின்றனர். மேலும் உணவு பாதுகாப்பு துறையின் மூலம் பதிவு சான்று பெற்றே உணவு வணிகத்தினை நடத்திட வேண்டும். குடிக்க தகுந்த பாதுகாப்பான குடிநீரை கொண்டே உணவை சமைக்க வேண்டும். உணவு தயாரிப்பவர்கள் மற்றும் பரிமாறுபவர்கள் தலையுறை, முகக்கவசம், கையுறை அணிந்திருக்க வேண்டும். உணவு தயார் செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்தும் தரமான கலப்படமற்ற உணவு பாதுகாப்பு துறையால் அங்கீகரிக்கப்பட்ட வணிகர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். உணவை கையாள்பவர்கள் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். சமையல் செய்ய பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. மீதமுள்ள எண்ணெயை உணவு பாதுகாப்பு துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட நபரின் வழியாக அப்புறப்படுத்த வேண்டும். இந்நிகழ்வில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன், திருவண்ணாமலை நகரம் மற்றும் வட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் ரவி, வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இல்லை, அந்த நிறமிகள் நம்ம உடலுக்கு தீங்கானவைகள், கேன்சர் உருவாக்குபவைகள். நீங்க ஒன்றும் ஒரு அழகாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இங்க இந்த மிளகாவிலையும் மஞ்சள்லையும் நிறைய பிரச்சனை இருக்கும். மிளகா அந்த ஃபங்கல் ஃபார்ம் ஆனாக்கா அந்த மிளகா மூலமா கேன்சர் அதிகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். தொடர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது மஞ்சள் குக்குமிட்ட ஒரு மீதம் இருக்கிற அந்த சக்கையை தான் அரைச்சி அதற்கு கலர் கொடுப்பதற்காக லெட் குரோமேட்டை ஆட் பண்றாங்க. லெட் குரோமேட் எதில் ஆட் பண்ணுவாங்க? செவத்து வெளியிற பெயிண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. அந்த லெட் குரோமேட் நம்ம உடல் விருந்தினர் வரைக்கும் நம்ம என்ன சொல்றாங்க, காக்கா கத்துது விருந்தினர் வருவாங்கன்றோம். அது விருந்தினர் என்பவர் முன்பின் தெரியாதவர். அப்ப அந்த முன்பின் தெரியாத நபர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உணவினை வழங்குகின்ற பணியை மேற்கொள்கின்ற நீங்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தடுப்பூசி முகாம் செலுத்தப்படுகின்றது. நல்ல உணவு கொடுத்தீங்கன்னா they will become an ambassador for you. சரியான உணவு கொடுக்கலன்னா அவங்களும் அம்பாசிடர் தான். என்ன சொல்லுவாங்க, அங்கே மட்டும் போயிடாதான். நம்ம இப்பெல்லாம் என்ன பண்றது, உடனடியாக அதே நேரத்தில் அந்த உணவு ஆரோக்கியமான தரமான பொருட்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய கிச்சனை சரியான முறையில் தூய்மையாக வச்சுங்க. நிறைய இடங்களில் நீங்கள் இரவுகளில் யாரெல்லாம் உங்களுடைய ஹோட்டலை சரியான முறையில் சுத்தம் பண்ணாமல் போகிறீங்களோ, நீங்கள் கரப்பாம்பூச்சிக்கு மிகப்பெரிய புகையிடத்தை கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஏன் வருது? வீடுகளில் கூட பார்த்தோம்னா உணவு துணுக்குகளுக்கு தான் அதிகமாக வர்றது மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ அந்த உணவு நாளடைவில் நம்ம சாம்பாரோடு விழுந்துடும், நல்லிடலாம். நீங்கள் சமைக்கின்ற பொழுது நம்ம இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம், பரிமாறுகிறவர்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், வாங்குகின்ற இலை சுத்தமாக காட்டுறது முக்கியம். அதே நேரத்தில் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழியை தயவு செய்து பயன்படுத்த